கண்ண முன்னா வரும் இந்த படம், கண்ண முன்னா கதறல் வரும். கண்ண மூடி தனியா இருந்தால் ராணுவ முகாமுக்குள்ளே என் தம்பி பாலச்சந்திரன் எங்கள் அன்பு மகன் வெறுமேலோட அப்படி பொறுப்படி ஏக்கமா எங்களை பார்த்தது ஞாபகம் வரும். நீ இப்படித்தான் கற்பனை செய்யணும். நீ நல்ல தன்மானமிக்க தமிழ் மகன், தமிழச்சி பிள்ளை, மார்ல பால் குடிச்ச பிள்ளைகள் இப்படிதான் யோசிக்கணும். நம்ம தங்கையை வன்புணர்வு செய்தார்கள், அது செய்தி அல்ல. 11 பேர் மாறி மாறி வன்புணர்வு செய்யும் போது நம் தங்கை எப்படி யோசிப்பால்? இத்தனை கோடிமான தமிழ் மக்கள் என் உடன் பிறந்தார்கள், என் அண்ணன் தம்பிகள், என் சித்தப்பன் பெரியப்பன்மார்கள், என் தாத்தா பாட்டிமார்கள், மானத்திற்காக உயிரை விட்ட இனக்கூட்டமே, இப்படி சிங்கள நாய்கள் என் மானத்தை கெடுக்கிறார்களே, தடுக்க ஒருவரும் இல்லையா என்று எண்ணிருப்பாளா இல்லையா? அந்த நேரத்தில் அவள் என்ன ஓட்டம், அவள் மன ஓட்டம், அவள் சிந்தனை எப்படி இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்த்தால் நீ தூங்கிட்டினா அதுக்கப்புறம் பேசுற. தம்பி பாலச்சந்திரன் அந்த ரொட்டியை வாயில வச்சு தூரத்தில் ஏக்கத்தோடு பார்க்கிறானே, எத்தனை கோடி சொந்தம் அவனுக்கு. பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் தனக்கு வீடு கட்ட போராடினானா, தான் பிறந்த இனத்திற்கு நாடு கட்ட போராடினானா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் சிந்தியுங்கள். தாயை பற்றி, தாய் மொழி தமிழை பற்றி தாயின் மாரோட அணைஞ்சு கிடக்கிறான்டா ஒரு பச்சை பிள்ளை. அப்படி தாய் மண்ணையும் தாய் மொழியும் தமிழ் பேரினத்தையும் பற்றி நில்லுங்கள். ஒவ்வொருவரும் நாம் பற்றி நிற்க வழியே கிடையாது. நீ ஒண்ணு கவனிச்சுக்க, எல்லா சாதிக்கும் தலைவர் இருக்கான், எல்லா மதத்துக்கும் தலைவர் இருக்கான். ஆனால் அவன் சாதிச்சது என்னன்னு மட்டும் சொல். ஆனால் நீ பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனத்திற்கும் உன் மொழிக்கும் தலைவன் இருக்கானா? இல்ல. யார் இருக்கா? நம்மை விட்டால் எவருக்கும் நாதி கிடையாது. கோனாருக்கு தலைவர், தேவருக்கு தலைவர், நாடாருக்கு தலைவர். நாடாரை அடித்தால் கோனாருக்கு கண்ணீர் வராது, கோனாரை அடித்தால் தேவருக்கு வராது, தேவரை அடித்தால் தேவேந்திரர் அழமாட்டார். ஆனால் அதில் யாரை அடித்தாலும் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் அழுவோம். செம்மணி படுகொலை என்பது அங்கே நிகழ்ந்த படுகொலையில் ஒரு துளி. லட்சக்கணக்கான மக்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். 10,000 பேரை செத்து போனார்கள் என்று ஒரே சொல்லில் முடித்து விட்டான். கேட்க நாதி கிடையாது. இந்த நிலையில் பன்னாட்டு சமூகம் நமக்கான நீதியை விசாரணை, தடையின்றி நீதி விசாரணை வரணும். அது எப்போது வருமென்றால், தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு அரசு, தமிழ்நாடு அரசு தமிழர் அரசா வரணும்.